ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஒரே மாரி சிக்கன் குழம்பு, சிக்கன் குருமா, இந்த சிக்கன் தொக்கு இந்த மாரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? ஒரு வாட்டி இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுதாங்க சிக்கன் சிந்தாமணி. ஆமாங்க. சிக்கன் சிந்தாமணி இது கோயம்புத்தூர் சைடு ரொம்ப ஃபேமஸ். இத சிக்கன் பள்ளிப்பாளையம் கூட சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு போன்லெஸ்ஸா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஃபர்ஸ்ட்டு தேவையான நம்ம காரத்துக்கு ஏத்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதில இந்த உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிடலாங்க. சீட்ஸ் நமக்கு தேவைப்படாது. அந்த வெளியே இருக்கிற அந்த காஞ்ச மிளகாய் அது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அது குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் குடுக்கறதே. ஸோ இத நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் இத முழுசாவே போட்டுப்பாங்க. ஆனா நான் இந்த மாரி போடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த அனியன் வதங்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூசுவல் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி இருக்கு இல்லையா, இது கொங்கு நாட்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் சைடு ரொம்ப ஃபேமஸுங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, குயிக்காக பண்ணிடலாம். ஏன்னா எப்பயும் சாப்பிட்ற அந்த குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிட்டா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுலேருந்தே தண்ணி வந்துடும். ஏன்னா சிக்கனில் யூஸ்வலாக அதுலேருந்தே தண்ணி வந்துடும் இல்லையா. ஸோ அப்படியே குக் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இதில் தண்ணி ஊற்றணுன்ட்டு அவசியமே இல்லை. அதில் வர்ற தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகிடும். கூட சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா அந்த சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தண்ணி விடுது இல்லையா, அவ்வளோதான். அந்த தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகிடும். சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ரெட்டு இல்லைன்னா பன்னு இது கூட வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரெட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம்.